யூனிகான் 150 BS4 மாடலு. நம்ம பேக் வீல் வந்து கைட்டி செயின் ஸ்பாக்கெட்லாம் மாற்றுறோம். இது பார்த்தீங்கன்னா செயின் ஸ்பாக்கெட்லாம் மாற்றுறேன். ஸோ இதில் வந்து இந்த ஸ்பாக்கெட் பேரிங்கு ஸோ இந்த மாதிரி இந்த பிரேக் ஷூவு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எல்லாமே நல்லா கரெக்ஷனில் க்ளீன் பண்ணி டீசலில் க்ளீன் பண்ணி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி இந்த மாதிரி தான் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு கஸ்டமருக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்ப ஜம்முன்னு இருக்கும். ஸோ கஸ்டமர் பிரேக் ஷூ மாற்றிட்டேன்னு என்கிட்ட சொன்னார். எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் ஒரு பக்கம் பிடிக்காது, ஒரு பக்கம் பிடிக்கும். இதுதான் இந்த வண்டியில். ஸோ இதை வந்து செயின் ஸ்பாக்கெட் மாற்றி நம்ம பேக் வீல் பிரேக் ஷூலாம் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக போட்டிருக்கேன். இதை வந்து கஸ்டமர் மெயினாக தெரிஞ்சுக்கணும். எப்படி செயின் ஸ்பாக்கெட் மாற்றுறது, எப்படி க்ளீன் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் ஃபார் கஸ்டமர். இந்த மாதிரி தான் அருமையாக க்ளீன் பண்ணி நல்லா சுத்தம் பண்ணி வாஷில் அடித்து இந்த மாதிரி தான் மாட்டணும். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி போடணும். ஃபார் கஸ்டமர் மெயினாக தெரிஞ்சுக்கணும்.